விடுமுறை காலங்கள்ல வீட்ல இருக்க சின்ன குழந்தைங்களுக்கும் தினமும் உடற்பயிற்சி செய்யறத பழக்கப்படுத்தணுங்க. குழந்தைங்களோட சேர்ந்து பெரியவங்களும் செய்யும் போது அது அவங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்குங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ். கார்த்தியாயினி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஆஸ்துமா தொந்தரவு எதனால ஏற்படுது? அதுக்கான சிகிச்சை முறைகள் ஹோமியோபதியில என்ன இருக்கு டாக்டர்? மூச்சு வெளியில விடும்போது ஒரு விஸ்லிங் சவுண்டோட அவங்களுக்கு அந்த மூச்சு வெளியில வரும். காத்து போகக்கூடிய அந்த குழாய்கள் நல்லா சுருங்க ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து காத்து வெளியில வரும்போது அந்த விஸ்லிங் சவுண்டோட ஒரு கஷ்டத்தோட அவங்களுக்கு காத்து வெளியில வருது. காஃப் அதிகமாயிட்டு அதனால வரக்கூடிய ஆஸ்துமா. எனக்கு எக்ஸசைஸ் பண்ண இல்லை, என் பையன் ரொம்ப நேரம் போய் வெளியில விளாண்டுட்டு வந்தான், அதுக்கப்புறம் தான் ஆஸ்துமா வந்துச்சு அந்த மாதிரி. இல்லை ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எதுவானாலும் இருக்கலாம். சில பேருக்கு வீட்டில் எனக்கு பத்தி கூட பொருத்த முடியல, சாம்பிராணி பொருத்த முடியல, எங்கேயாவது தூசு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகும்போது டஸ்ட்டு தூசு புகை எங்கேயாவது எரிஞ்சா எனக்கு கம்ப்ளைண்ட் வருது அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த அலர்ச்சினால ஃபுல்லாக இருமல் அந்த உடம்பு என்ன நினச்சிக்குது, இது தேவையில்லாத ஒரு பொருள், அது வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக அதிகமான காஃப். இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த நெஞ்செல்லாம் ஒரு டைட்டாக இருக்க மாதிரி, அவங்களால இயல்பாக எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஈஸ்னோஃபில், இம்யூனோகுளோபுலின், அதோட அளவுகள் அதிகமாக இருக்கும்போது அதை வச்சு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஹோமியோபதியில் எங்கள் வீட்டு சைடு ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது. இப்போ தஞ்சாவூர் சைட்லேருந்துலாம் பேஷண்ட் வராங்க அப்படின்னா, பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போதே மேடம் அந்த சைடு ஃபுல்லாகவே வயலாக இருக்குது, ஈரமாக இருக்கும், எங்கள் வீட்டில் சுற்றியுமே ஈரமாக இருக்கும், அந்த மாதிரி டேம்ப் என்வாரன்மெண்ட்டாக இருக்குது, அதனால கம்ப்ளைண்ட் வருது. அப்படிங்கும்போது நேட்ரம் செல்ஃப் அப்படின்ற மெடிசன் நல்லா ஒர்க் ஆகும். அப்புறம் குழந்தைங்க காஃப் அதுக்கப்புறம் வீசிங் வருது, ரொம்ப அந்த மரம் இருக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது அவள் மூச்சு விட்டாவே, அந்த மாதிரினா ஸ்பாஞ்சியா அந்த மெடிசன் கொடுக்கலாம். அவங்களுக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால தொந்தரவுகள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஹிஸ்டமின் அப்படின்ற மெடிசன் கொடுக்கலாம். இது ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த பஃப் அடிச்சுட்டே இருக்காங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும்போது ஆர்சனிக்கம் ஆல்பம் நமக்கு கோவிட் டயத்தில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பரிந்துரைத்த அந்த மெடிசன் நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஆஸ்துமா தொந்தரவுகளை ஹோமியோபதி மெடிசன் மூலமாக நம்ம நிறையா தவிர்க்க முடியும். திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த எபிசோடை கட் பண்ண முடியும். பரம்பரையாக இருக்குது எதுவாக இருந்தாலும் நம்ம கேஸ் டேக்கிங் அப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு இருக்குது அதனால வரக்கூடிய தொந்தரவு அப்படின்னா ஹோமியோபதியில் நோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த வழியாக வரக்கூடிய அந்த தன்மைகள் குறைய ஆரம்பிக்கும். அப்போது இதுக்கு வேறு என்ன மாதிரியான சப்ளிமெண்ட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, யூஸ்வலாக அந்த காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பால் இல்லாத வர காஃபின்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இஞ்சி, மஞ்சள், பட்டை அந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். சுத்தமாக வச்சுக்கிறது, எனக்கு தொந்தரவு வந்துருச்சு அப்படின்றதுக்காக படுத்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலரான ஒரு வாக்கிங். அப்புறம் நாங்கள் அந்த காலத்து டெக்னிக் என்னென்னா அந்த பலூனை ஊத சொல்லிகிட்டே இருப்போம். டெய்லி ஒரு 10 பலூன் உன்னால் எந்த அளவுக்கு பெருசாக ஊத முடியுமோ அந்த அளவுக்கு ஊது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லங் கெப்பாசிட்டியை விரிவுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது இந்த ஆஸ்துமாவை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், வராமையும் தவிர்க்க முடியும். ஒவ்வாமை குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ். கார்த்தியாயினி அவர்கள்.